ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி தமிழ். உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அந்த பணத்தை யாராவது ஸ்கேம் பண்ணி ஈஸியா ஆட்டைய போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டத்தை தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் இப்ப மியூல் அக்கௌண்ட்ன்ற பேர்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய ஸ்கேம் பண்றாங்க. அது எப்படி எனக்கே தெரியாம என் பேர்ல மத்தவங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க? இந்த மியூல் அக்கௌண்ட்னா என்ன, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதுல இருந்து எப்படிலாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம், அப்படி பல கேள்விகளுக்கான பதில இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு ஏன் மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். மியூல்னா தமிழ்ல பொதி சுமக்கிற கழுதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்கேமர் ஸ்கேம் பண்ணி கிடைக்கிற பணத்தை தன்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிக்காம மத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த மத்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களோ நானோ, ஏன் இந்த உலகத்திலே இல்லாதவங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி மத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றது மூலமா ஸ்கேமர்ஸ் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறாங்க. ஏன்னா யாராவது தன்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேம் பண்ணப்பட்ட பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு தான் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அக்கௌண்ட்டுடைய ஓனர் குற்றவாளியா மாறிடுறாங்க. தன்னோட அக்கௌண்ட் மியூல் அக்கௌண்டா மாறும்போது அந்த அக்கௌண்ட்டுடைய ஓனர் ஸ்கேமர்ஸோட பொதி சுமக்கிற கழுதையா மாறிடுறாங்க. அதனாலதான் இந்த ஸ்கேமுக்கு பேரு மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த மியூல் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஸ்கேமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல. இந்த மியூல் அக்கௌண்ட் டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஃபண்ட் அனுப்புறது, பிளாக் மணி, ஹவாலா பணம் அப்படின்ட்டு எல்லா இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த மியூல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்கேமை பல விதமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. குறிப்பா படிப்பறிவு கம்மியா இருக்கவங்களை டார்கெட் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து நாங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறோம், எங்க கம்பெனில நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எரர்னாலயோ ஏதோ ஒரு காரணத்தினாலயோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒரு 2 நாளைக்கோ இல்ல கொஞ்ச நாளைக்கோ எங்களுக்கு கொடுங்க, நாங்க அதை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு உங்களுக்கு நல்ல கமிஷனும் தருவோம், இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி அவங்கள்ட்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன், உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, நீங்க லாட்டரி ஜெயிச்சிருக்கீங்க, டிஜிட்டல் அரெஸ்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை மியூல் அக்கௌண்டா யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல நம்ம அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பணத்தை கூட ஆட்டை போட்டுருவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்க ரீசெண்டா குஜராத்ல டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற பேர்ல 19 கோடி ரூபாய ஒரு சீனியர் லேடி டாக்டர்கிட்ட பயங்கர தத்ரூபமா ஆட்டை போட்டாங்க. அந்த ஸ்கேமை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவோட எண்ட்ல போடுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பார்த்து டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, அதுல இருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இந்த மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம்ல நம்ம கவர்மெண்ட் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் வராங்க. சிபிஐ இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ணி 700க்கும் மேற்பட்ட பேங்க் பிரான்ச்சஸ்ல 8.5 லட்சத்துக்கும் அதிகமான மியூல் அக்கௌண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்கள்ன்ற பேர்ல மியூல் அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு வந்த 42 இடத்துல சோதனை பண்ணி பல பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் மாசத்துக்கு 1000 கோடி ரூபான்ற வீதத்துல ஒரு வருஷத்துக்கு 10,000 இருந்து 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மியூல் மணி டிரான்சாக்ஷன் நடக்குது. 2023ல ஆல்மோஸ்ட் 11,000 கோடியும் 2022ல இருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 17,000 கோடியும் இந்த மியூல் அக்கௌண்ட் மூலமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் இதுல கொடுமை என்னன்னா இதுல வெறும் 10% அமௌண்ட் தான் நம்மளால ரீட்ரை பண்ண முடியுது. ஏன்னா அந்த மியூல் அக்கௌண்ட் மூலமா டிரான்சாக்ஷன் ஆகிற எல்லா பணமுமே ரொம்பவே குறைஞ்ச நேரத்துல, அதாவது ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்குள்ள ஏகப்பட்ட ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்க்கு பணம் போயிருச்சு அப்படின்னா அதை டிரான்சாக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாயிருது. ஜனவரி 2024 வரைக்கும் 80,465 மியூல் அக்கௌண்ட் இருந்ததாகவும் ஜூன் 2025ல அது அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகி 1,47,465 மியூல் அக்கௌண்ட் இருக்கிறதாகவும் நம்ம கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமா இந்த மியூல் அக்கௌண்ட் மும்பைல தான் இருக்கு. நவி மும்பைல மட்டும் ஆல்மோஸ்ட் 29,000 அக்கௌண்ட்டும், மும்பைல ஆல்மோஸ்ட் 26,000 அக்கௌண்ட்னு ஓவராலா மும்பைல மட்டும் 50,000க்கும் மேற்பட்ட மியூல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம டெல்லி, கார்கியான், பெங்களூர், கொல்கத்தா, ஜெய்ப்பூர், ஹைதராபாத், பியூனே, லக்னோன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் 5,000க்கும் மேற்பட்ட மியூல் அக்கௌண்ட் இருக்கு. இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்னால என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் தன்னறியாமலேயே குற்றவாளி ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இதோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனால நம்ம இந்தியன் எக்கனாமி ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் மூலமா டிரான்சாக்ஷன் ஆகிற பணத்துக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அப்படியே டாக்ஸ் கட்டணும்ன்ற நிலை வந்து கவர்மெண்ட் ட்ரேஸ் பண்ணி வந்தாலும் அந்த அக்கௌண்டோட ஓனர் யாரோ அவங்க தான் மாட்டுவாங்க. என்னதான் கவர்மெண்ட் இதெல்லாம் தடுக்கிற முயற்சியில ஈடுபட்டாலும் மக்களுக்கு டிஜிட்டல் பேங்கிங் மேல இருக்க நம்பிக்கையே குறைஞ்சிரும். இப்ப இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாம தன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு தனக்கு பரிசோ கமிஷனோ வரும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். சரிப்பா, இதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறதுன்றத சொல்லு அப்படின்னீங்கன்னா RBI சொல்லக்கூடிய KYC-ய ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஒரு கம்பெனில இருந்து நீங்க வேற கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட அந்த பழைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம பழைய அக்கௌண்ட்டை எப்பவுமே ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்குதுனாலும் நம்ம செக் பண்ண மாட்டோம். அப்படின்றப்ப அந்த யூஸ் பண்ணப்படாத அக்கௌண்ட்டுங்களை இந்த மியூல் அக்கௌண்ட்டா நிறைய யூஸ் பண்றாங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். OTP, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளவுதான் விழிப்புணர்வு செஞ்சாலும்
தெரிஞ்சாலும் நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸை நம்ம வெளியே சொல்றதுனால தான் அதிகப்படியான ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் இப்ப உங்கள் கணக்கு உங்கள் பொறுப்புன்ற விழிப்புணர்வும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஜாப் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அக்கௌண்ட்ல சந்தேகப்படும்படியா ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா உடனே உங்க பேங்க் கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ ரிப்போர்ட் பண்ணுங்க. இது வெறும் ஸ்கேம் இல்ல, இதனால நம்ம நாட்டோட எக்கனாமியே பாதிக்கப்படும். வாழ்க்கையில பணம் முக்கியம் தான், ஆனா பணத்தோட முக்கியமானது நிறையவே இருக்கு. ஏன் திடீர்னு இந்த பிலாசபியை சொல்றேன்னா, இந்த மியூல் அக்கௌண்ட் மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த ஸ்கேம் தன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ கமிஷன் வாங்குறதுக்காக கொடுக்கறதன் மூலியமா தான் நடக்குது. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம்ல பணம் மட்டும் போகாது, உங்க லைஃபே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மியூல் அக்கௌண்ட் ஸ்கேம்ல சிக்கிறாதீங்க, யாரையும் சிக்கவும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். until then bye bye, take care, see you. எல்லா புகழும் இறைவனுக்கு.